வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அதிசார பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல குருவினுடைய அதிசாரம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது குருவினுடைய அதிசாரம் என்பது ஒரு ராசியில் குரு பகவான் ரொம்ப வேகமாக பயணித்து அடுத்த ராசிக்கும் செல்றதை தான் நம்ம அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குருவினுடைய தற்காலிக பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது குருவினுடைய நிரந்தர பயிற்சி அப்படின்னு இதை சொல்ல முடியாது. அதாவது விருச்சிக ராசியில் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களில் பயணிக்க வேண்டிய அந்த குரு பகவான் அந்த ராசியை விட்டு அடுத்த ராசியான தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகுது. அதைத்தான் நம்ம பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிசார பயணம் எவ்வளவு நாள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 66 நாட்களுக்கு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 66 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் குரு பகவான் இருந்துட்டு மறுபடியும் வக்ரம் பெற்று தனுசு ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு வர்றதை தான் நம்ம அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அதிசாரம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ 2019 மார்ச் மாதம் 13 கிட்டத்தட்ட ஒரு 66 நாட்களுக்கு குருவினுடைய அதிசார பயணம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கும்பராசிக்கு நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதாவது கும்பராசிக்காரவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 மற்றும் 11 கூடையவர் தான் குரு பகவான். 2வது இடத்துக்கு குரு பகவான் வர்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியின் மூலம் ரொம்ப அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுக்கு 10வது இடத்துல இருந்தார். 10வது இடத்துல இருந்தால் உங்களுக்கு தொழிலை சரியாக தரமாட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ குருவினுடைய அதிசார பயிற்சியின் மூலம் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாபகரமாக தொழில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி வேலை தேடுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யார் எந்த தொழிலை செஞ்சாலுமே தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குருவினுடைய அதிசாரம் உங்களுக்கு உருவாக்கி தரும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால அந்த 2வது இடமும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வலுப்பெற போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனவரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் ஒரு வழியில் பணவரவு நல்லாவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பணம் பிறரிடம் கொடுத்து வச்சு வராமல் இருந்திருந்தால் அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரிடமாவது கடன் கேட்டிருந்தாலோ அல்லது வங்கிகளில் லோன் கேட்டிருந்தாலோ அந்த லோன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குருவினுடைய அதிசாரம் உருவாக்கி தரும். எப்படியோ பணம் சம்பந்தமான அந்த கெடுபலன்கள் எல்லாம் விலகி பணம் சம்பந்தமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். இவ்வளவு நாள் இல்லாத குடும்பத்தில் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த குருவினுடைய அதிசாரம் உருவாக்கி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கை திறமையாக இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சை திறமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதாக காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 11வது அதிபதியாக வருவார். அப்போ 11வது அதிபதியாக குரு 11வது இடத்துலையே ஆட்சி பெறதுங்கிறது ஒரு அற்புதமான பலன் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 11வது அந்த அதிபதி 11லேயே ஆட்சி பெறுற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்களும் நினைத்து பார்க்காத காரியங்களில் கூட வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கும். பார்த்திங்க என்ன காரியமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த காரியங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த காரியங்களை அது வெற்றி செய்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு காரிய வெற்றிக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையாவது பந்தயம் கட்டி இருந்தாலோ அல்லது போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தாலோ அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் எழுதின அந்த தேர்வுகளுக்கு உரிய அந்த பதில் கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த பதில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதாவது தேர்வு முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரிகள் அவர்கள் சகோதர சகோதரிகள்லாம் அவங்க என்ன காரியத்தை முயற்சி பண்ணுறாங்களோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
மகிழ்ச்சிகரமான செய்திகள் எல்லாமே கிடைக்கும். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப அந்யோன்யமாகவும் அன்பும் ஆதரவோடும் உங்ககிட்ட வந்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கும்பராசிக்கு 3வது இடமான மேசராசியை வந்து குரு பகவான் வந்து பார்ப்பார். அப்போ குரு பகவான் வந்து மேசராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியஸ்தானம் வந்து வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாங்கள் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தங்கள் ராசிக்கு 5வது ராசியை பார்க்கறதுனால குழந்தை பேருக்காக தவித்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த குழந்தை பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பெற்ற பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி கும்பராசிக்காரர்கள் வந்து விருந்து விசேஷங்கள் கேளிக்கை உல்லாசம் எல்லாம் இருந்து உங்களுடைய மனநிலை வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை வந்து உன்னத நிலையை அடைகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குருவனுடைய அதிசாரம் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து சிம்மராசியையும் பார்ப்பார். இந்த சிம்மராசியை பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் திருமண முயற்சிகள் எடுத்திருந்து அந்த திருமண முயற்சிகள் வெற்றி பெறலைன்னா இந்த காலத்தில் வந்து திருமண முயற்சிகள்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான முயற்சிகளை இப்போ தொடர்ந்து எடுக்கிற போது அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் அந்த அந்யோன்யமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் மத்தியில் இருந்த கூச்சல் குழப்பம் எல்லாம் விலகி நண்பர்கள் வந்து அன்பும் ஆதரவோடும் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளிடம் இருந்த பகையெல்லாம் விலகி கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவோடும் நடந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஆக இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கும்பராசி நண்பர்களே.